வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. சஞ்சனா தன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க அவளிடம் மெல்லிய பரிதாபம் தோன்றினாலும் வேறு எந்த இணக்கத்திற்கும் மனதை முன்னெடுக்காமல் பெரியவர்கள் விலகித்தான் இருந்தனர். விவரம் தெரியற வயசுக்கு முன்னாடி இருந்தே பாட்டி வீட்டோட தான் ஒட்டுதல் அதிகம் அப்படின்றதுனால அங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப சலுகை எடுத்து செல்ல கொஞ்சிட்டு சுத்தி வருவேன். மாமா கிட்ட எதையும் உரிமையா கேட்டு வாங்குறதாகட்டும், அத்தை கிட்ட அவங்க பொண்ணுக்கு முன்னாடி எதுனாலும் எனக்கு தான் முதல்ல செய்யணும்னு பிடிவாதம் செய்யறதாகட்டும், எங்கேயும் நான் தயங்கி யோசிச்சதே இல்ல. அவ என்னை விட 2 வயசு சின்னவ. ஆனாலும் அம்மா இல்லாத பிள்ளைன்னு எனக்கு தான் அந்த வீட்டுல முன்னுரிமை இருக்கும். சாப்பிடுற விஷயத்துல இருந்து அலங்காரம் பண்ணிக்கிற வரைக்கும் அவகிட்ட போட்டிக்கு நிப்பேன். அதுல அவ முகம் அப்படியே வாடி போயிடும். சில நேரம் அத்தை கிட்ட அழக்கூட செய்வா. அதுக்கு அவங்க அவளைத்தான் சமாதானம் செய்வாங்களே தவிர என்ன ஒரு சொல் குறைய சொன்னதில்ல. கொஞ்சம் பெரியவளான பின்னாடி பாட்டி இன்னொரு விஷயத்த என் மனசுல ஆழமா பதிக்க ஆரம்பிச்சாங்க. நீ வேற எந்த வீட்டுக்கோ வெளியில கல்யாணம் செஞ்சு போறதை விட உன் மாமா பையனுக்கே பொண்டாட்டி ஆகிட்டா இவங்கெல்லாம் உன்னை ராணி மாதிரி உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. உனக்குன்னு வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம இந்த அன்பான கூட்டுக்குள்ள காலம் முழுக்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னதும் எனக்கும் ஆசை வர ஆரம்பிச்சுது. என் மேல எப்பவும் பாசம் காட்டுற இந்த வீட்டுல நிரந்தரமா வாழ போறோன்ற நினைப்பு எனக்கு அவ்வளவு உற்சாகத்தை தந்தது. அதுக்கப்புறம் சின்ன மாமா கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சேன். பெரிய மாமாவை தாண்டி எனக்கு என்ன தேவைனாலும் இனி அவங்கதான் செய்யணும்னு சலுகை எடுத்துக்க தோணுச்சு. ஆனா அவங்க அதை விரும்பல. ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன நாசுக்கு அவாய்ட் பண்ணதான் பார்த்தாங்க. நான் அப்ப 11th தான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால எதையும் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாம ஏன் இஷ்டத்துக்கு பிடிவாதம் பிடிச்சேன். பாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனா அடுத்த செகண்ட் என்னோட விருப்பமும் ஆசையும் உடனே நிறைவேறிடும். அப்போ அது எனக்கு பெருமையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த வீட்டு ஆட்களோட வெறுப்பு என் மேல அதிகமாகிட்டு இருக்கிறத நான் உணரல. என்னோட ஆசை நிறைவேறுதா பிடிவாதம் ஜெயிக்குதான் மட்டும்தான் திருப்தி பட்டுக்கிட்டேன். எனக்கு இன்னொரு பிரச்சனையா அங்க அத்தையோட அண்ணா பொண்ணு இருந்தா. அவளும் உள்ளூர் அப்படின்றதுனால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வருவா. அவளை பார்த்தாலே என்னையும் அறியாம உள்ளுக்குள்ள ஒரு உரிமை போராட்ட தொடங்கிடும். அப்பா வீட்டு பக்கம் தான் எனக்குன்னு யாரும் இல்ல. மாமா வீட்டு உறவையும் அப்படி எழுந்துடக்கூடாதுன்னு உறுதியா இருந்தேன். அதனால அவளை பார்த்தாலே அத்தை கிட்டையும் சின்ன மாமா கிட்டையும் அதிகமா உரிமை எடுப்பேன். அவங்க ஒரு பூ கட்டி எடுத்துட்டு வந்தா கூட எனக்கு தான் முதல்ல வைக்கணும், அதுவும் மத்த 2 பொண்ணுங்களை விட அதிகமாவும் வைக்கணும்னு பிடிவாதமா நிப்பேன். அத்தையால ஒன்னும் சொல்ல முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் செய்வாங்க. அதனால நான் தான் இங்க ராணிங்கிற மாதிரி அவளுங்களை அலட்சியமா பார்த்து சிரிப்பேன். அப்போ ஒரு விஷயம் தெரியல எனக்கு. பாட்டியோட கண்காணிப்புலையும் கட்டுப்பாட்டுலையும் தான் பாசங்கிற பேர்ல ஒரு கண் துடைப்பு நாடகம் நமக்கு நடக்குதுன்னு புரியாத முட்டாளாவே இருந்துட்டேன் என்று விரக்தியாக சொன்னவளின் கை பற்றினாள் பிரணவிகா. என்ன சொல்ற நீ? அத்தனை பேருமா உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க? உண்மையே சொல்லணும்னா பெரிய மாமாவை தவிர மத்த 3 பேருக்குமே என் மேல வெறுப்புதான் என்று கசப்புடன் புன்னகைத்தாள். ஓ, ஏன் இப்படி? கொஞ்சம் கூடவா உன் மேல பாசம் இல்ல? ஆமா பிரணவி, அத்தைக்கும் சரி சின்ன மாமாவுக்கும் சரி ஓவியாவத்தான் எப்பவும் பிடிக்கும் போல இருக்கு. அதோட அவளைத்தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்த என்ன அவங்களுக்கு பிடிக்கல. பாட்டியோட செல்வாக்குல நான் அதிக உரிமை எடுத்து பிடிவாதம் பண்றதும் பிடிக்காம வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. எப்பவும் போட்டிக்கு நிக்கிற என் மேல மாமா பொண்ணுக்கும் பயங்கர எரிச்சல் தான். உன் நிலைமை கஷ்டம்தான். நிஜமான அன்பு கிடைக்குதுன்னு நம்பி ஒரு பொய்யான இடத்துல சலுகை எடுத்துட்டு இருந்திருக்க. ஒரு கட்டத்துல அவங்களோட சுயரூப வெளிப்பட்டு நான் உடஞ்சிருந்தப்போ இதே நீ அத்தையோட நாத்தனார் பொண்ணா இல்லாம பிறந்த வீட்டு உறவா இருந்திருந்தா இந்நேரம் ஒன்னதான் அவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னது இப்ப கூட நிஜம்தான் தோணுது. நீயே உன் அத்தையோட அண்ணா பொண்ணு தானே? உன்னை இப்ப வர எத்தனை பாசமா பாத்துக்கிறாங்க? சாரதா திடுக்கிட்டு அனைவரின் முகத்தையும் பார்த்தவர் அவளை நேரடியாக முறைத்து வைக்க, நான் உங்களை பிளேம் பண்ண சொல்லல, எனக்கு தோணுத சொன்னேன் என்று தோள்களை குலுக்கினாள். மை காட் என வெளிப்படையாகவே தலையில் கை வைத்துக் கொண்ட சஞ்சய், ஏ லூசு, இந்த நேரத்துல இது நீ சொல்லியா ஆகணுமா? அப்படியே ஆனாலும் அம்மா அந்த மாதிரி கிடையாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் நடந்துப்பாங்க என்று அவளை கண்டித்தான். நான் தான் அவங்கள பிளேம் பண்ணலன்னு சொன்னேனே சஞ்சு, திடீர்னு இதை பேசும்போது ஞாபகம் வந்ததை ஷேர் பண்ண. சரி, இந்த பிளாஷ்பேக் எல்லாம் விட்டுத்தல, இப்ப என்ன பேசணுமோ? நோ சஞ்சு,
என்னை பத்தி இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் சரியா இருக்கும். சஞ்சய், அமைதியாரு, நீ சொல்லுமா என்றார் சிதம்பரம். என்னவோ இன்னமும் பெண்ணை ஏற்றுக்கொள்ள அவர்களின் மனம் தயாராகாமல் இருக்க, ஏதாவது ஒரு புள்ளியில் தங்களை அவள் இறங்கி வரச் செய்து விடுவாளா பார்க்கலாம் என்றே சிந்தித்திருந்தனர். அவரிடம் நிமிர்ந்தவள் பெண் மெல்ல தயங்கி, இதுக்கு மேல நான் சொல்ல போறது எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது, எல்லாமே என்னோட மோசமான பக்கம்தான் என்று மெதுவாக உரைத்தாள். பிரணவி கூலாக, பரவாயில்ல சொல்லு, உலகத்துல எல்லாராலையும் எப்பவுமே நல்லவங்களா மட்டுமே இருந்திட முடியாது என அவளை தேற்றி பேச தூண்டிட சஞ்சனாவின் முகம் அப்படியே மலர்ந்து போனது. பெண்ணை ஆசையாக பார்த்தவள் சட்டென்று கட்டி இணைத்து, லவ் யூ பேபி என்றவளின் கன்னத்தில் அழுந்த முத்தமும் வைத்தாள். அனைவருமே அதில் திகைத்து விழிக்க பிரணவி கூட பிரமித்து போய்விட்டாள். ஏய், என்னடி இப்படி பொசுக்குன்னு கிஸ் பண்ணிட்ட? ஓ அத்தானுக்கு அப்புறம் நீ மட்டும்தான் என் பக்கத்தை முழுசா தெரியாமலே நம்பிக்கை வச்சு இப்படி பேசுற. உன்ன மாதிரி ஒருத்தி என் கூட வளர்ந்திருந்தா நானுமே சரியா வளர்ந்திருப்பேனோ என்னவோ என்று வருத்தமாக மொழிந்தாள். சரி சரி விடு, அடுத்த ஜென்மத்துல வேணா நான் உனக்கு உடன்பிறப்பா வந்து பிறந்துடுறேன் என்று அலட்டினாள் பிரணவி. அதை கேட்டு சஞ்சனா பளீர் என்று ஆனந்தமாக சிரிக்க, நீ ஏன் இப்படி விபரீதமாலாம் யோசிக்கிற? அடுத்த ஜென்மத்திலேயாவது அவ வாழ்க்கை நிம்மதியா நல்லபடியா அமையட்டும் என மாமன் மகளை சீண்டினான் சஞ்சய். பெண்ணோ பொங்கு எழாமல், ஆமாமா, அத்தான் சொல்றது ரொம்பவே சரிதான். இந்த ஜென்மத்துல உன் தலைவிதி இவன் கூட இல்ல, நீ சேர்த்துக்க ஆசைப்படுற. அதனால அடுத்ததுலயாவது நல்ல புருஷ கிடைச்சு நல்லபடியா வாழு என்றவனை ஒத்து பேசுவது போலவே வந்து பட்டென்று வாரிவிட்டாள். ஏ என்ன என்றவள் புறம் அவன் கையை ஓங்கிக் கொண்டு வர, பெரியவர்கள் அதட்டு முன்னே சஞ்சனாவை அவனை தடுத்து விட்டாள். விடு சஞ்சு, நீயும் அவளை அப்படி டீஸ் பண்ணிருக்க கூடாது. உங்க 2 பேரையும் என்னைக்கு திருத்த முடியாது என்று வாசு அழுத்துக் கொள்ள பிரணவி உதட்டை சுளித்துக் கொண்டாள். இப்ப நான் என்னோட பிரச்சனையை சொல்லட்டுமா வேண்டாமா? சஞ்சனா கேட்க, சொல்லு சொல்லு என்று கைகளை கட்டியவாறு அமர்ந்தாள் அவள். நான் தான் சின்ன மாமா மேல ஆசையா இருந்து நெருங்கி போனேனே தவிர அவங்க என்னை எப்பவும் விளக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ அது எனக்கு பெருசா தெரியல. படிக்கிற பொண்ணுன்னு தள்ளி இருக்காங்க போலன்னு நானா நினைச்சுக்கிட்டேன். பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு பயம் உருவாச்சு. அவங்களோட இழப்பு என்ன ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வச்சுச்சு. எனக்குன்னு யாருமே இல்லாதது போல ஒருவித பதட்டமா இருந்தது. அடுத்த 3 மாசத்துல படிப்பு முடிஞ்சதும் நானே பெரிய மாமா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசினேன். அவங்க கொஞ்சம் தயக்கமா என்ன பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாங்க. என்ன மாமான்னு நான் விஷயத்தை கேட்கவும், அத்தை தான் வேகமா ஓவியாதான் அந்த வீட்டு மருமகன்னு அழுத்தமா சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் முதல்ல முழிச்சுட்டுன்னு, அப்புறம் பாட்டியோட விருப்பத்தை சொல்லி தவிப்போட என் மனசு சொன்னா, இத்தனை வருஷமாதான் அவங்களால எத்தனையோ விஷயங்களை நாங்க சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இனி அதுக்கு அவசியம் இல்ல. உன்னை வெளிப்படையா சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. எனக்கும் சரி என் பையனுக்கும் சரி உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா அழிச்சுக்கிறதுல துளியும் இஷ்டம் இல்ல. ஓவியாவும் அவனும் ஒருத்தர் விரும்புறாங்க. இதுக்கு மேலையாவது எங்களை விட்டு நீ ஒதுங்கி போயிடுறதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு அலட்சியமா சொல்லவும் என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. எனக்குன்னு இந்த உலகத்துல அந்த வீடு மட்டும்தான் உறவா இருக்குன்ற நினப்புல பெரிய இடி விழுந்து கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. என் நிலைமைய பார்த்து மாமாதான் மனசு கேட்காம, நீ இதை நினைச்செல்லாம் கவலைப்படாதற கண்ணு, உன் சின்ன மாமாவை விட நல்ல பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சமாதானம் செஞ்சாங்க. நான் எதுவும் பேசல. அவங்கள அமைதியா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்க எப்பவும் போல அப்பா பாட்டி என்னை வச்சு ஜாட பேசி திட்டினாங்க. ரூம்க்கு போய் தனியா உட்கார்ந்ததும் அவ்வளவு அழுக வந்துச்சு. எல்லாரும் என்ன ஒதுக்குறத ஏத்துக்க முடியல. ஒரு கட்டத்துல மாமா வீட்டு ஆளுங்க மேல கோபம் வந்து அவங்க என்னை ஏமாத்துறதா தோணுச்சு. அடுத்த நாள் நேரா சின்ன மாமா கிட்ட போய் இப்ப பிரணவி கிட்ட சொன்ன மாதிரியே கட்டி பிடிச்சு காதல சொன்னேன். அதுக்கு பளிர்னு கண்ணும் எரியிற அளவுக்கு வேகமா ஒரு அறை கிடைச்சது. அனைவரும் திடுக்கிட்டு அவளை பார்க்க கண்கள் கலங்க அவமானத்துடன் தன்னை ஒப்பித்திருந்தவளின் கரத்தினை சஞ்சய் இறுக்கமாக பற்றினான். அதில் மெல்ல தேறிக்கொண்டவள், அத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே அசிங்கமா உடம்பு மனசும் கூடி குறுகி போச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் தெளிஞ்சு நிமிர்ந்து நின்ன. என் அன்ப காதல அவங்க உதாசனப்படுத்தினதை தாங்க முடியாம சண்டை போட்டேன். அவங்களும் பதிலுக்கு கத்தி அத்தை கிட்ட என்ன பத்தி சொல்லி சத்தம் போடவும் அத்தையும் கோபமா திட்டி இனிமே வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டினாங்க. இது என் பாட்டி வீடு, வருவேன்னு பதிலுக்கு நானும் ரோஷமா கத்திட்டு கிளம்பிட்டேன்.
இனி என்னோட தொல்லை எந்த விதத்துல வேணா அந்த வீட்டுல வரும்னு புரிஞ்சதும் அவசரமா ஓவியா கூட கல்யாண ஏற்பாடுகளை எனக்கு தெரியாம ரகசியமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் எதேச்சையா அங்க போன எனக்கு விஷயம் தெரிஞ்சதும் பயங்கர ஷாக். அந்த நேரத்துல திரும்பவும் இன்செக்யூர் ஃபீல் அதிகமாகி உடம்பெல்லாம் பதறி நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. என் வாழ்க்கையே அவ்வளவுதான பயந்து கொஞ்சம் கூட மான ரோஷம் பார்க்காம அவங்க அன்பை எதிர்பார்த்து அத்தை கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சேன். ஓவியாவுக்கு அவ அப்பா அம்மா குடும்பம் இருக்கு, அவ வாழ்க்கையை அவங்க பாத்துப்பாங்க, எனக்கு தான் யாரும் இல்ல, சின்ன மாமாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு அத்தை கைய பிடிச்சுக்கிட்டு அழுது கெஞ்சின. அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வரல. என் பையன் விருப்பப்படிதான் எதுவும் நடக்கணும், உனக்கு தான் உன் மாமா வேற நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, அமைதியா ஒதுங்கி இருன்னு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு முழுக்க நான் புத்தி பேதலிச்ச மாதிரிதான் இருந்தேன். எனக்கான இடத்தை விட்டு கொடுக்க முடியாம நெஞ்சு முழுக்க ஒரு வேதனை துடிச்சுக்கிட்டே இருந்தது. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு அமைதி இல்லாம ஒருவித அழுத்தம் உருவாக ஆரம்பிச்ச நேரத்துல எல்லாரும் மேலேயும் கோவமா வந்தது. சின்ன வயசுல இருந்து என் பாட்டி மூலமா எனக்குள்ள வளர்ந்திருந்த பிடிவாதம் நடக்கிற எதையும் ஏத்துக்க விடாம என்னோட அகங்காரத்தை தூண்டி விட்டது. நைட்டெல்லாம் யோசிச்சு ஒரு தீர்மானமான முடிவுக்கு உறுதியா வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்த எந்த அளவுக்கு இறங்க தயாரா இருந்தேன் என்று சொல்லி வந்தவளின் குரல் மெல்ல தேய்ந்து நின்றுவிட, தான் அன்று செய்து வைத்த மோசமான விபரீத செயலை எண்ணி தொண்டையில் அடைத்த எச்சிலை மெல்லமாக விழுங்கிக் கொண்டாள் அவள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.